Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up. நம்ம வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணும்போது ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது எந்த மாதிரினா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம லேடிஸ்க்கு தேவையானது என்னென்னா ஃபேஸ் பேக்கு நம்மளே ரெடி பண்ணி எப்படி ஹெல்த்தியாகவும் ஆர்கானிக்காகவும் போடலான்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிக்க போகிறேன். வாங்க என்ன இதை சொல்லிட்டு போய்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு சவுகார்பேட் தான் போயிட்டுருக்கேன். சென்னை கார்ப்பரேஷன் நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதோட செம்ம ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த கடையில் தான் வாங்குகிறேன். இது வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க. நட்ஸ் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வெளியில் வச்சுருக்க வெட்டி வேறு அவ்வளோ மனமாக இருந்தது. என்ட்ரன்ஸில் அரை கிலோ போடுங்க. திராட்சை வேணும், அதுக்கப்புறம் டேட்ஸ் வேணும். இவங்களே வந்து நாட்டு மருந்து பொருளும் சேல் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு எனக்கு தேவையான ஐட்டம் 1-2 வாங்கிக்கிறேன். ஊதுவத்திலாம் இங்கே தான் வாங்கினேன். ரொம்ப மணமாக இருந்தது, ரொம்ப நல்ல ஃப்ளேவர். பூஜை ரூம் திறந்தாலே எல்லா ஐட்டமும் ஒரு கிளான்ஸ் நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த முன்னாடி உள்ளே இருக்க இந்த ரேக் வந்து ஃபுல்லாகவே நாட்டு மருந்து ஐட்டம். இப்போ நமக்கு தேவையான பொருள் வந்து முக்கால்வாசியை வாங்கியாச்சு. இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான். அந்த ஓனரே 2 பீஸ் எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. தேவையான ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டேங்க. எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நாம் இருக்கிற இடம் பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயகா ட்ரேடர்ஸ். ஏன் இங்கே வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ 1 மந்த்துக்கு தேவையானது வாங்கலான்னு தான் சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறேன். எவ்வளோ வாங்குகிறேன், எவ்வளோ ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் வந்துட்டு எனக்கு தேவையானது வாங்கிட்டேன். இந்த என்ட்ரன்ஸில் இருக்குது பாருங்கள் வெட்டி வேறு, சரியான வாசனை வெளியில் வரும்போது. எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன். 1 மாதத்துக்கு வர மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் எவ்வளோ ரேட்டு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்லு எவ்வளோ தான் வந்திருக்கு. என்னென்னா ஒர்த்து தான். நம்ம வந்து இப்போது நிறைய வந்து சித்தா கிளினிக் அந்த மாதிரி இடம் வந்திருக்கு. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். ஒரு சிட்டிங்க்கு வந்து 5000 6000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் க்யூர் ஆகுதான்னு பார்த்தா உண்மையிலே க்யூர் ஆகலை. சரி இந்த வாட்டி இன்டேக் எடுத்து பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். சவுகார்பேட் பொறுத்த வரைக்கும் நிறைய சேட் ஐட்டம் வந்து நிறையா இருக்கும் நார்த் இந்தியன் ஸ்டைலில். ஆனால் நான் பெருசாக சேட் ஐட்டம் எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் வந்து லஸ்ஸி கடை தான் தேடிட்டுருக்கேன். கடைசியாக ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டேன். இது பாருங்கள், நான் 1/2 கிளாஸ் தான் வாங்கிட்டேன். இதோட விலையே வந்து 90 ருபீஸு. இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்வீட்டாக இருந்ததுங்க. ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் தூக்கலாக இருந்தது. இது வந்துட்டு குங்குமப்பூ போட்டு மேக் பண்ணுவாங்களாம். ஆனால் ஸ்வீட் பிடிக்கிறவங்க வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு அவ்வளோவா ஸ்வீட் பிடிக்காது. குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இந்த வழியிலலாம் பாருங்களேன், லெஹங்கா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. ரேட்டெல்லாம் 2500 அந்த மாதிரி நினைக்கிறேன். நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஒரு கிளாஸ் காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் வாங்கின பொருளை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவராலாக வந்துட்டு நான் வாங்கின ஐட்டம்ஸ் இது தான். நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வந்து கேஷ்யூ நட் வந்து நான் 1/2 கிலோ சொல்லியிருந்தேன். 1 கிலோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், கப் சாம்பிராணி, ஊதுவத்தி, கற்பூரம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேதுங்க. 10 மணிக்கு மேலே ஆனாலும் பசிக்க மாட்டேது. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து ஆல்ரெடி பாரிஸில் வந்து நட்ஸ் வாங்கின வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு ஓட்ஸ் கலந்து நட்ஸ்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பொடி பண்ணிட்டு அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், கொஞ்ச நாள் விட்டேன், கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா எதுவுமே ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வந்து திருப்பி ஃபாலோ பண்ணலான்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இந்த மாதிரி வந்துட்டு தேவையான ஐட்டம்லாம் கொட்டி வச்சுக்கலாம். டேட்ஸ் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ மொத்தமாக இது வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்காக கொட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் மீதி இருக்கா, இதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, முந்திரி நிறையா போட்டாங்க போல இருக்குது, 1 கிலோ போட்டாங்க போல். சரி ஓகே, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இந்தாண்ட பேக் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 பாத்திரம் எடுத்துக்க போகிறேன். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ்லாம் கொட்டி வச்சுக்கிட்டு டேட்ஸ் கொட்டி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து 3 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம், தீயை விட்றாதீங்க. எல்லாமே நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ எல்லாமே வந்துட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக டேட்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கும்னு நினச்சேன்னா அந்த மாதிரி இல்லை, ட்ரையாக இருக்குது. தெரிஞ்சிருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருப்பேன். இப்போ வந்து பாதாம் எடுத்து தோல் எடுத்துக்கிறேன். தோலோடு போட்டால் பித்தம் சேரும். ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கிறேன். அரைச்சதை எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம் குடிக்கிற அளவுக்கு. டேட்ஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஊற வச்சு அரைச்சா நல்லா மசிய வந்துடும். மிக்சியை வேஸ்ட் பண்ண வேணாம். அதையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டு இப்போ போய் நம்ம குடிக்க வேண்டியது தான். அப்படியே டைம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதை ஏற்கனவே குடிச்சிருக்கேன். இந்த ஓட்ஸை வறுத்து பொடி பண்ணி அரைக்கும்போது கம்புலாம் சாப்பிட்ருக்கீங்களா? கம்போட ஃப்ளேவர் வரும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் குடிச்சு முடிச்சிடுறேன். இது வந்துட்டு 2வது நாள். நான் 2வது நாள் அரைக்கும்போது வந்துட்டு டேட்ஸ்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். என்னென்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. இது குடித்தா டேஸ்ட்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். என்னென்னா 1 டீஸ்பூன் வந்து ஓட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புருஷவாக்கம் போயிட்டுருக்கேன். என்னென்னா அங்கே வந்து ஃபேமஸான கடை வந்துட்டு மதர்ஷா. அங்கே வந்து ட்ரெஸ் வாங்க போகிறேன். என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்பாவுக்கு பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வெறும் கை வீசிட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ அந்த குழந்தைக்கு போய்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு போகிறேன். இந்த கடையில் வந்து ட்ரெஸ் நல்லாயிருக்குன்ட்டு ரொம்ப வருஷமாக தெரியும். ஆனால் புருஷவாக்கன்றது ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்லி நான் போய் வாங்கினதில்லை. இந்த டைம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறேன். அப்படியே உங்களுக்கு கடையில் வந்து சின்ன சின்ன கிளான்ஸும் காமிக்கிறேன். வந்துட்டு பனியன் கிளாத் மெட்டீரியலு, அதுக்கப்புறம் வந்து காட்டன் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் எடுத்து கொடுத்தாங்க. இதில் ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்கேன். இதிலேருந்து ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுவாக இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெரியவங்க ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் வந்து சுடிதார் வந்து செட்டாகவே வருது, பேண்ட்டு வித் ஷாலோட. அந்த ரேஞ்சில் பார்த்துட்ருக்கேன். குழந்தைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போனது, பட் நம்ம கை சும்மா இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கான மெட்டீரியலும் ஒன்று பார்த்துட்ருக்கேன். கூடவே வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்குமே நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். என்ன ரேட்டுங்க இது? ப்ளவுஸ் இருக்கா? 310. அப்படியே பாஸ் பண்ணு. செம்ம சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்படி பாரு, கேமரா இந்த சாரீ நான் வச்சுருக்கும்போது நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா? அப்போது அங்கே கடையில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட 3 பேர் சொல்லிட்டாங்க இந்த சாரீ உங்களுக்கு அழகாக இருக்குது அழகாக இருக்குன்ட்டு. ஸோ அதையும் எடுத்துட்டேன்.
வந்த பர்பஸே வேறு, குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு கடைசியில் என்னோடய பொண்ணுக்கும் எடுத்துட்டேன், எனக்கும் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு வெளியில் கிளம்புறேன். எங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். இங்கே வாங்குகிற சுடிதாருக்கு வந்து ஸ்லீவ் இவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு எதுவும் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீ தான். குழந்தைக்கு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இவங்க டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க போல், அது எனக்கு தெரியாது. சாப்பிட்டாகணும்னு சொன்னாங்க, ஆனால் பயங்கரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் ரைத்தா, ப்ரெட் அல்வா, கூடவே சிக்கன் 65 வச்சாங்க. அதை நான் காட்டுறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வாங்க ஃபேஸ் பேக் போடலாம். கடலை மாவு ஃபேஸ் பேக் நாமளே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணலாம். கொஞ்சம் குறைன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா நைஸாக பவுடராக வந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதிலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு, இதோட வந்து நல்ல தரமான கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போல்லாம் ஃபேஸ் பேக் வேணுமோ அப்போல்லாம் போடலாம். இப்போ இந்த டப்பாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் வரும் கஸ்தூரி மஞ்சள். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நான் கலந்து வச்சுக்கிறேன். இப்போது நார்மல் கடலை மாவு இன்னொரு டப்பாவில் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கலந்துக்கிட்டால் மட்டும் போதும். வீட்டில் ரெடி பண்ண தயிர் எடுத்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலை மாவும் மஞ்சத்தூளும் கலந்த பேஸ்ட்டு. இப்போ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த பாருங்கள், ஃபேஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் நெக்குமே போட்டுருவேன். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ குளிச்சுட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். பொதுவாகவே கடலை மாவில் ஃபேஸ் பேக் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும். ஆயிலெல்லாம் எடுத்துரும் ஸ்கின்னில் அதிகமாக இருந்துச்சுன்னா. இப்போ நாம் போட ரொம்ப ஆர்கானிக்காக நம்மளே ரெடி பண்ணி போட்டோம். தொடர்ந்து போட கரெக்டாக இருக்கும். வாரத்தில் எத்தனை நாள் போடலான்னா ஒரு 2 இல்லாட்டி 3 நாள் போடலாம். ரெகுலராகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி 2 நாள் இல்லை 3 நாளும் போடலாம். நான் 2 நாள் கேப் போட்டு போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.